ஹாய் வியூவர்ஸ், நான் உங்க அருண். ஸோ என் கூட சஞ்சீவ் இருக்காரு. இன்னும் 1 or 2 daysல நம்ம 2020 வேர்ல்ட் கப் ப்ராபபிள்ஸ் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எங்களோட வேர்ல்ட் கப் ப்ராபபிள்ஸ் யார் தாங்க இருப்பாங்கன்றது எங்க டீம்ல நாங்க சொல்ல போறோம். சொல்லுங்க சஞ்சீவ், உங்களோட வேர்ல்ட் கப் ப்ராபபிள்ஸ் யார் யார்? Actually, Arun, before we go to the probables, எனக்கு வந்து என்னன்னா I want to touch base on a couple of points. ஒன்னு வந்து சொல்லுங்க. நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா வேர்ல்ட் கப் முடிஞ்ச உடனே நம்ம போன வருஷம் 50 ஓவர் வேர்ல்ட் கப் முடிஞ்ச உடனே நான் என்ன நினைச்சேன்னா வந்து we will be moving in a different direction T20 வேர்ல்ட் கப் அப்படி நினைச்சிட்டு இருந்தேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட் கப் நடந்துட்டு இருக்க டைம்ல அந்த டைம்ல லாஸ்ட் இயர் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த சைனால வந்து ஏஷியன் கேம்ஸ் போயிருந்தோம் ருத்துராஜ் கேப்டன்சில. சரிங்களா? கம்ப்ளீட்லி யங் ஸ்குவாட். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் நம்ப மாட்டீங்க, ஒரே ஒரு பேச வச்சுதான் ஆடணும் நம்ம அந்த டைம்ல. சரிங்களா? சாய் சுதர்ஷன், தூபே, ருத்ராஜ் கேப்டன்சில வந்து ரிலேட்டிவ்லி இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்குவாட். ஐ தாட் மச் லைக் 2007 அந்த மாதிரி ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்குவாடோட தான் நம்ம போக போறோம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அதுக்கப்புறம் கூட ஒர்க் முடிஞ்ச கூட பாத்தீங்கன்னா 5 20 மேட்ச் நடந்தது ஆஸ்திரேலியாவோட. ஸ்கை கேப்டன்சில அதே மாதிரி வந்து ஒரு யங் ஸ்குவாட் தான் ஆடினாங்க. ஸோ ஐ வாஸ் திங்கிங் தட் இஸ் த வே BCCI and our selection panel will go towards, selection committee will go towards the World Cup நினைச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் நிறைய சில கான்ட்ரவர்சிஸ் நடந்தது. கான்ட்ரவர்சின்னு சொல்ல முடியாது, பட் கோலி தான் இருப்பாரு அனௌன்ஸ் பண்ணாங்க. சாரி, ரோஹித் தான் லீட் பண்ணுவாரு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. கோலி ஆடுவாரா அப்படின்ற சில கேள்விகள் வந்தது. இப்பவுமே பாதி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கோலி ஆடக்கூடாதுங்கிறாங்க. பட் என்னோட பாயிண்ட் வந்து நத்திங் அகேன்ஸ்ட் ரோஹித்தோ கோலியோ. எனக்கு வந்து ஆக்சுவலி 2 ஸ்குவாட் கொடுக்க போறேன். ஒன்னு வந்து எனக்கு என்ன வேணும்னு கொடுக்க போறேன். இன்னொன்னு வந்து யார் ஆக்சுவலி வந்து ரியலிஸ்டிக்லி யார் இருப்பாங்க, செலக்ஷன் கமிட்டி யார் எடுப்பாங்க அப்படின்ற என்னோட அசம்ஷன் கொடுக்க போறேன். சரிங்களா? இப்போ கமிங் பேக் டு ஹூம் ஐ வாண்டட், ரொம்ப ஃபேர்லி ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்குவாட் இன் பிக் டோர்னமெண்ட்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா சிம்பிளி புட் ஸ்கை தான் கேப்டன். சரிங்களா? ஏன்னா அந்த ஆஸ்திரேலியா சீரிஸ் முடிச்சுட்டு வேர்ல்ட் கப் முடிச்சு ஆஸ்திரேலியா சீரிஸ் ஆடணும்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கை தான் வந்து லீட் பண்ணாரு. ஸோ அதனால வந்து லாஸ்ட் 1 year பண்ணதால ஸ்கையை கேப்டனா போட்டு இது வந்து யாரு எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறது, இது நடக்க போறது இல்ல, கண்டிப்பா நடக்க போறது இல்ல. திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட். சரிங்களா? ஐம் ஜஸ்ட் ரிட்டன் ஆஃப் த ஸ்குவாட் நான் படிக்கிறேன் பாருங்க. ஸ்கை வில் பி ஆர் கேப்டன். சரிங்களா? டாப்ல வந்து ஜெய்ஸ்வால், ருத்துராஜ், அபிஷேக் சர்மா. சரிங்களா? கோயிங் வித் பீப்புள் ஹூ ஆர் இன் ஃபார்ம். அதுக்கப்புறம் ஸ்கை ஒன் டவுன்ல இது 3 பேர்ல ஒருத்தர் பேக்கப் ஓபனர். அப்புறம் ஸ்கை அட் 1 down. அதுக்கப்புறம் வந்து தூபே. சரிங்களா? திலக் வர்மா, ரிங்கு சிங், சாம்சன், பேக்கப் கீப்பர் வந்து ஜிதேஷ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அக்சர், குல்தீப், சஹல் ஆர் பிஷ்னாய் 2 பேர்ல ஒருத்தர். அதுக்கப்புறம் பேசர்ஸ்ல வந்து பும்ரா, அவேஷ், ஹர்ஷ்தீப். இது வந்து என்னோட 15 which I wanted to go for this World Cup tournament. சரிங்களா? ஏன்னா ஒரு ஃபியர் இல்லாம ஆடுவாங்க. ஏன்னா சீனியர்ஸ் பிளேயருக்கு கண்டிப்பா இப்போ ரீசெண்ட் ஒரு வீடியோல வந்து கேஎல் ராகுல் சொல்லியிருந்தாரு, அந்த மாதிரி வந்து அந்த ஒரு சின்ன ஒரு ஃபியர் ஃபேக்டர் பிளே பண்ணிச்சு அந்த ஃபைனல்ஸ் ஒரு பக்கம் விக்கெட் விழுந்துட்டே இருக்கும் போதுன்னு. ஸோ நீங்க சீனியரா இருக்கும் போது எப்படியாவது ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபியர் ஃபேக்டர் ஓடும் உங்க மைண்ட்ல. இந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்குவாட் கொண்டு வந்து பசங்க வந்து தைரியமா 2007 நம்ம எப்படி வந்து பிளைண்டா போய் ஒரு கப் அடிச்சுட்டு வந்தோமோ அந்த மாதிரி பிளைண்டா ஒரு ஃபியர்லெஸ் ஆட்டிடியூடோட போயிட்டு எல்லாத்தையும் எது வேணா பாத்துக்கலாம்டா அப்படின்னு தோனி சொல்லிட்டு போனாரு பாத்தீங்களா? அந்த மாதிரி வந்து ஒரு ஃபியர்லெஸ் ஆட்டிடியூட்ல ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு வருது. ஆன் தி அதர் ஹேண்ட் இது வந்து வாட் ஐ வாண்டட். ஆனா தி அதர் ஹேண்ட் வாட் ரியலிஸ்டிக்லி வில் ஹேப்பன் இஸ் இதுதான் என்னோட 15 which I feel which most likely might happen. ரோஹித், கோலி, ஜெய்ஸ்வால் at the top. சரிங்களா? ரோஹித் கேப்டன் ஆப்வியஸ்லி. ரோஹித், கோலி, ஜெய்ஸ்வால் at the top. ஜெய்ஸ்வால் will be the backup opener. அதுக்கப்புறம் ஸ்கை அட் 1 down. சரிங்களா? பண்ட் அட் 4. அதுக்கப்புறம் வந்து ரிங்கு சிங் அட் 5. சரிங்களா? ஹார்திக், ஜடேஜா, பும்ரா, பிஷ்னாய், சிராஜ். சரிங்களா? ஐ திங்க் ஐ கிவன் 12 பிளேயர்ஸ் கொடுத்திருக்கேன். சப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவேஷ், குல்தீப், தூபே, கேஎல் ராகுல். சோ இதுதான் வந்து வில் மேக் மை 15. ஓகேங்களா? ஐம் ரிப்பீட்டிங் இட். ரோஹித், கோலி, ஜெய்ஸ்வால், ஸ்கை, பண்ட், ரிங்கு சிங், ஹார்திக், ஜடேஜா, பும்ரா, பிஷ்னாய், சிராஜ். அதுக்கப்புறம் அவேஷ் கான், குல்தீப், தூபே, கேஎல் ராகுல். ஐ பிலீவ் கேஎல் ராகுல் ஒரு பேக்கப் கீப்பரா இருக்கலாம். சரிங்களா? ஃபார் பண்ட் இல்ல அவங்க வந்து பண்ட்டுக்கு பதிலாக கேஎல் ராகுல் இருக்காங்கன்னா கேஎல் ராகுல் அண்ட் பண்ட் ஆர் மை 2 கீப்பர்ஸ். அட் த டாப்ல ரோஹித், கோலி வில் ஓபன். ஜெய்ஸ்வால் பேக்கப்பா தான் இருப்பாரு. இஃப் அட் ஆல் தே நீட் சம் காம்பினேஷன், ரிங்கு சிங் ஃபார்ம் இல்லன்னு ஃபீல் பண்ணாங்கன்னா ஜெய்ஸ்வால் மேல ஆட வச்சுட்டு கோலிக்கு வந்து 3 or 4ல ஆட வைக்கலாம். ஸ்கை 4 மேட்சுக்கு ஏத்த காம்பினேஷன்ஸ் பெர்மிட்டேஷன்ஸ் மாத்திப்பாங்க. மேட்சுக்கு ஏத்த காம்பினேஷன். சோ இதுல வந்து இதுதான் என்னோட மேஜர் ஸ்குவாட். சோ நான் என்ன ஃபீல் பண்றேன்னா வந்து
பும்ரா சிராஜ் வில் பி ஆர் மெயின் bowlers. ஐ எம் கோயிங் வித் அவேஷ் இன்ஸ்டெட் ஆஃப் ஹர்ஷ்தீப். ஏன்னா வந்து அவேஷ் ஓகே கொஞ்சம் லெட்டோனா ஃபீல் பண்ணாரு. பட் அவேஷ் அந்த சாரி ஹர்ஷ்தீப் கொஞ்சம் லெட்டோனா இருக்காரு. அவேஷ் அந்த அதர் ஹேண்ட் ஹஸ் பீன் ஃபினிஷிங் மேட்சஸ் ஃபார் அஸ் ரீசன்ட்லி. அதாவது சில மேட்சஸ் வந்து டெல்லிக்குலாம் நல்லபடியா போட்டு அவர் வந்து சாரி அவங்க டீமுக்கு நல்லபடியா போட்டு வந்து இஸ் கைண்ட் ஆஃப் ஹோல்டிங் ஆஃப் பீப்புள் ராஜஸ்தானுக்கு சாரி டெல்லின்னு சொல்லிட்டேன். இஸ் ஓகே ஹோல்டிங் ஆஃப் அட் டெத் ஓவர்ஸ். அதனால ஐம் கிவிங் அ ஸ்லைட் நாட் அவேஷ் இன்ஸ்டெட் ஆஃப் ஹர்ஷ்தீப். ஸ்பின்னர்ஸ் வந்து எனக்கு சஹல் இருக்கணுங்க. சஹல் இல்லாதது வந்து ஒரு பெரிய துரோகம். நல்லா போறாரு, எந்த டோர்னமெண்ட்டும் எடுக்கிறது இல்ல. அன்பார்ச்சுனேட்லி நானும் சஹல சொல்லல. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த முதல்ல சொன்ன லைனப்ல இருந்தாரு அவரு. ஆனா ரியலிஸ்டிக்லி பார்க்கும்போது டீம் வந்து ஒரு வருஷமா பிஷ்னாய் கிட்ட தான் போயிட்டு இருக்காங்க 2020s. ஸோ ஐ திங்க் தே வில் கண்டினியூ த சேம் பேட்டர்ன். தே வில் கோ வித் பிஷ்னாய் அண்ட் குல்தீப். அதனால வந்து பிஷ்னாய் அண்ட் குல்தீப் அண்ட் ஜடேஜா ஆர் மை 3 ஸ்பின்னர்ஸ். தூபே அன்பார்ச்சுனேட்லி தோ ஐ வாண்ட் ஹிம் இன் த 11, ஐ திங்க் த டீம் மேனேஜ்மெண்ட் வந்து அவர் கொண்டு போவாங்கன்னா சப்ஸ்டியூட்டா தான் வச்சுப்பாங்கன்னு ஃபீல் ஆகுது. ஸோ திஸ் வில் பி மை பிரிட்டி மச் ஓகே ஓவர் டு யூ அருண். ஃபீல் ஓகே பண்றீங்க உங்க எந்த ஸ்கோர். பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஐ வில் கோ வித் பிரிட்டி மச் எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஸோ ஃபுல் ஃபிளெஜ்ட் ஃபுல் த்ராட்டல் எந்த வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்குவாட் தான். ஸோ நீங்க சொன்ன மாதிரியே ரோஹித், கோலி, பும்ரா, ஹார்திக், ஸ்கை, ஜடேஜா டாப் ஆர்டர்ல அவங்க அப்படியே இருப்பாங்க. ஸோ அடுத்தது வந்து கேஎல் ராகுல். அவரோட லைக் ஐ வில் கிவ் ஹிம் த சான்ஸ் இன் திஸ் வேர்ல்ட் கப். கேஎல் ராகுல் அண்ட் கீப்பர் இஸ் ரிஷப் பண்ட். ஸோ வேற யாருமே வந்து செகண்டரி கீப்பர் கிடையாது. ஐ வில் பிளே போத் கேஎல் ராகுல் அண்ட் ரிஷப் பண்ட். அப்புறம் குல்தீப் அண்ட் ஹர்ஷ்தீப், சிராஜ், ரிங்கு, கில், அக்சர் பட்டேல். இப்போ இப்போ எனக்கு வந்து டியூவல் மைண்ட் வெதர் ரெண்டு பிளேயர்ஸ்ல யார் போலாம். பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் ஆல்ரெடி கில்னால ஐ வில் கிவ் ஜெய்ஸ்வால் தி ஆக்ஸ் அண்ட் அவேஷ் ஒன் மோர் டு ஹேவ் அ ஃபாஸ்ட் bowler பேக்கப். ஸோ என்னோட 15 ப்ராபபிள்ஸ் இதுதாங்க. ஸோ ஐ ஹவ் எனக்கு நீங்க சொன்ன மாதிரி சிவம் ஐ வாண்ட் டு கிவ் அ சிவம் துபே an opportunity as well as சஹல். பட் அன்பார்ச்சுனேட்லி என்னோட ப்ராபபிள்ஸ்ல இருந்து தே ஆர் மிஸ்ஸிங் அவுட். திஸ் இஸ் த டீம் விச் ஐ வுட் லைக் டு கோ வித் என்னோட செலெக்ஷன்ல வேர்ல்ட் கப்க்கு. இல்ல மேக் சென்ஸ். நம்ம ரெண்டு பேர் ஸ்குவாட்ல வந்து அப்போ வந்து டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து யூ ஹவ் கான் வித் ஹர்ஷ்தீப் கரெக்ட்டுங்களா? ஹர்ஷ்தீப் லெஃப்ட் ஆர்ம் ஸ்ட்ரீமர் ஹர்ஷ்தீப். ஆமா ஹர்ஷ்தீப் போயிருக்கீங்க, நான் அவேஷ்க்கு போயிருக்கேன். அவேஷ் அதுக்கப்புறம் வந்து யூ ஹவ் டேக்கன் கில், ஐ ஹவ் டேக்கன் ஜெய்ஸ்வால் இன் தட் சேம் ஜெய்ஸ்வால் பிளேஸ் கரெக்ட்டுங்களா? அண்ட் நீங்க அக்சர் போயிருக்கீங்க. ஐ திங்க் ஐ ஹவ் டேக்கன் பிஷ்னாய் இன்ஸ்டெட் பிஷ்னாய். ஆஃப் தட் கரெக்ட். கரெக்ட். எக்ஸாக்ட்லி இந்த 3 சேஞ்ச் தான். பட் அதான் சொன்னல ஈவன் ஐ வாண்டட் அக்சர் இன் பிளேஸ் ஆஃப் பிஷ்னாய் தான். டு பி வெரி ஆனஸ்ட், அதான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஸ்குவாட்ல வந்து அக்சர் தான் என்னோட ஃபர்ஸ்ட் மெயின் ஸ்பின்னரே. பிகாஸ் ஹி ஆமா கேன் பேட் அ பிட், நல்லா ஆடுவாரு. he should be my main. அதான் சொன்னல ஃபர்ஸ்ட் சொன்ன ஸ்குவாட்ல வந்து பாத்தீங்கன்னா ஐ வில் ஹேவ் அக்சர் அண்ட் சஹல் in the main 11 ஸ்பின்னிங்க்கு அப்படின்னா ஆமா சரிங்களா? மோர் தென் குல்தீப் ஆர் பிஷ்னாய். பிஷ்னாய். அன்பார்ச்சுனேட்லி கரெக்ட் வந்து இது வந்து ரியலிஸ்டிக்லி லாஸ்ட் 1 கூட இல்ல 2 வருஷமா நம்ம வந்து பிஷ்னாய்க்கு தான் வந்து T20ல சான்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதனால தான் கொடுத்துருக்கோம். கரெக்ட் பாத்தீங்கன்னா அதனாலதான் பேக்கப் கீப்பர் கூட பாத்தீங்கன்னா வந்து இவங்க ஜிதேஷ் சர்மாவை நிறைய வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ கரெக்ட் எனக்கு அந்த கரெக்ட். கீப்பிங் செலக்ஷன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஃபார்ம்ல கேஎல் ராகுல் பெருசா இல்ல, 1-2 மேட்ச் அடிக்காரு, ஓகே அவர் எடுப்பாங்களா, இல்ல திடீர்னு நேத்து ஆடின பண்ட் அடிப்பாங்களா, இல்ல வந்து இல்ல இல்லங்க இந்த எனக்கு ஆப்வியஸ். இப்போ காலகாலமா காலகாலமா கன்சிடர் சாம்சன் எடுப்பாங்களா, இல்லனா இவங்க ஆமா ஒரு வருஷமா சான்ஸ் கொடுத்துட்டு இருக்க ஜிதேஷ் எடுப்பாங்களா, யார் எடுப்பாங்கன்னு தெரியல. அதுதான் வந்து இஸ் a thing to பட் watch என்ன out for. கேட்டீங்கன்னா pretty much பண்ட் has selected his spot. இப்போ எனக்கிட்ட கேட்டீங்கன்னா மேபி அதர் கீப்பர்ஸ். நானும் பண்ட தான் வந்து மெயின் 11ல போட்டிருக்கேன் லைக் யூ செட். ஏன்னா எனக்கும் வந்து அவர் தான் வந்து உள்ள வருவாருன்னு ஃபீல் ஆகுது. அண்ட் இஃப் லாஸ்ட் மேட்ச் அவர் விளையாடினது வந்து பாத்தீங்கன்னா இந்த குஜராத்தோட வந்து அடிச்சாரு பாத்தீங்களா, கடைசி வரை கூட மோஹித் சர்மா உரிச்சாரு. இஃப் தட் இஸ் எனி கிளிம்ஸ் கண்டிப்பா வந்து அவர் தான் இருப்பாரு, சந்தேகம். அவர்தான். So this is my squad. Apra, I think your squad is also like 1 or 2 players. Number difference தவிர pretty much 70% Same. on the same squad தான். So மூணே பாப்போம். பிளேயர் தாங்க, that is almost 80% சேம். சேம் தான். ஓகே. சோ பாப்போம் செலக்டர்ஸ் என்ன வந்து யோசிக்கிறாங்க, அவங்க எப்படி அந்த டீமை கொண்டு போறாங்கன்னு பாப்போம். ஓகே. So we will come with the next video once the team is basically announced. Thank you, Sanjeev. Thank you, Arun.